ப்ரோ கபடி லீக் சீசன் 12 பிசி ரமேஷ் தலைமையில வந்திருக்கிற பெங்களூரு புல்ஸ் டீம் எப்படி தங்களோட ஸ்டார்டிங் 7 மேக் பண்ண போறாங்க. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், சீனியர் பிளேயர்ஸ்ங்கற யாருமே இல்ல. இந்த டீம்ல யாருக்கு கேப்டன்சி வர வாய்ப்பு இருக்கு, ஸ்டார்டிங் 7 எப்படி இவங்க பிளேஸ் பண்ண போறாங்க, இந்த மாதிரி பல டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இது பெங்களூரு புல்ஸோட ஸ்டார்டிங் 7 அனலைசிஸ் ஃபார் பிகேஎல் சீசன் 12. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. So friends, நம்ம சேனல்ல தொடர்ந்து நாம எல்லா டீம்ஸோட ஸ்டார்டிங் 7 அனலைசிஸ் வீடியோ சீரீஸா பார்த்துட்டு இருக்கோம். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணதே நீங்க தான். உங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்க தான் ஸ்டார்டிங் 7 வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நானுமே போட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த பெங்களூரு புல்ஸ் டீமை பத்தி நான் பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸ் டீம் புதுசா கோட்டையெல்லாம் கழிச்சிட்டு ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 11 சீசனா ஒரே கோச், அவரோட ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான், அவர் பில்டப் பண்ற டீம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. சீசன் 12 அந்த கோச் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு அவங்களோட சொந்த மண்ணை சேர்ந்த கோச் ஆனா பிசி ரமேஷ் அப்படிங்கிறவரை ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆக்ஷன்லாம் முடிஞ்சு கடைசி கட்டத்துல ஜீவா குமார் அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரை அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த பிசி ரமேஷ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கோச் இன் பிகேஎல் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஜீவா அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிகேஎல் as a coach and player அதுவும் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி 2 கோச்சை வந்து உள்ள அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலமா டீமை பில்ட் பண்றாங்க. இந்த டைம் டீம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீனியர் பிளேயர் கூட டீம்ல கிடையாது. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், டிஃபென்ஸ்ல இருந்து ரைடிங் வரைக்கும் எல்லாருமே யங்ஸ்டர்ஸை வச்சு பில்ட் பண்றாங்க. இது பார்க்கவே எனக்கு ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அப்பவே ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு, பெங்களூரு புல்ஸ் இந்த ஒரு சீசனுக்காக அவங்க பிளேயர்ஸை எடுக்கல, ஒட்டுமொத்தமா இதுக்கப்புறமா பெங்களூரு புல்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை கட்டமைக்கிறதுக்காக பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கிளீனா தெரிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு தான் அவங்க எடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் ஃபியூச்சர்ல நிறைய சீசன்கள் ஆடக்கூடிய பிளேயர்ஸாகவும் இருந்தாங்க, அதாவது வளரக்கூடிய யங்ஸ்டர்ஸா இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நாம வந்து ஸ்குவாடை பத்தி பேசினப்போ டீடைல்டா பேசியிருக்கோம். இன்னும் நீங்க பார்க்கலையா, பார்த்துட்டு வந்துருங்க. இந்த பெங்களூரு புல்ஸ் டீமோட ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்க போது, யார் யாரை எங்க பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷனை இதுக்கப்புறமா நாம ஆரம்பிப்போம். அண்ட் முக்கியமா இந்த டீமோட டிஃபென்ஸ் யூனிட் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு இந்த சீசன்லயே எனக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரைட் கார்னர்ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். இல்லைனாலும் ரைட் கார்னர் தான் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. ரைட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா டவான் டெல்லிகேசி என்ஒய்பியா எடுத்து என்ஒய்பி ஆஃப் த சீசன், பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் த சீசன் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா கண்டெண்டர் லிஸ்ட்லயும் டாப்ல நின்ன ஒருத்தர் தான் நம்மளோட யோகேஷ் தாகியா. டவான் டெல்லிகேஸ்ல இருந்த ஒரு பிளேயர், பட் இருந்தாலும் அந்த டீம்ல இருந்து வெளியேறினாரு தன்னோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிறதுக்காக. 2 வருஷம் என்ஒய்பி கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆக்ஷனுக்குள்ள வந்து செகண்ட் அதிகமான அமௌண்ட்டுக்கு போன இந்தியன் டிஃபெண்டரா இருந்தாரு. அந்த டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்லயே 1 கோடிக்கு மேல தாண்டின 3 டிஃபெண்டர்ஸ்ல இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். இந்த யோகேஷ் தாகியா தான் ரைட் கார்னர்ல ஆட போறாரு. அவ்வளோ பெரிய பிளேயரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தான சூப்பரான தரமான பிளேயர், டவுட்டே கிடையாது. டவான் டெல்லிகேசி கடைசி 2 சீசனா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த யோகேஷ் தாகியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு யங்ஸ்டராகவே. கண்டிப்பா இவருக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதனாலதான் பிளான் பண்ணி பக்காவா தூக்கியிருக்காங்க இந்த யோகேஷ் தாகியாவை ரைட் கார்னருக்கு. இது இல்லாம லெஃப்ட் கார்னர் பக்கம் வந்தோம் அப்படின்னா இவரை விட ஒரு படி மேல, இவரும் எப்படியோ அதே மாதிரி தான் அவர் அங்க அப்படிங்கிற மாதிரி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல சைன் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த பிளேயர் அன்குஷ் ராத்தி. ஓவரால் அவர் ஆடின எல்லா சீசன்கள்லயும் அந்த டாப் டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்ல இவரோட பேரு கண்டிப்பா இடம் முடிக்கும். இதெல்லாம் விட ஒரு பெரிய படி என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஜூனியர் கபடி வேர்ல்டு கப் நடந்துச்சு. அதுல இந்தியாவோட டீமை வழிநடத்தின கேப்டனும் இந்த அன்குஷ் ராத்தி தான். வழிநடத்தினது மட்டும் கிடையாது, அதுல சாம்பியன்ஷிப்பே அடிச்சிருப்பாங்க ஈரானை பீட் பண்ணி ஃபைனல்ல. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த லெஃப்ட் கார்னர் அன்குஷ் ராத்தி. சோ அன்குஷ் ராத்தி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர். முக்கியமா இந்தியாவுல இருக்கிற லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் இப்போதைக்கு அன்குஷ் ராத்தி. என்ன பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான சாய்ஸ் லெஃப்ட் கார்னருக்கு. கார்னர்ஸ்க்கு 2 சூப்பரான யங்ஸ்டர்ஸ் தட்டி தூக்கியிருக்காரு பிசி ரமேஷ். இங்கேயே அவருக்கு ஆக்ஷன்ல 100 மார்க் கிளிக்டு. அப்புறம் இந்த டீமோட கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா அன்டவுட்டட்லி ஜூனியர் டீமவே வழிநடத்தின அன்குஷ் ராத்தி தான் என்னோட கேப்டன்சி ஆப்ஷன் பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும். உங்க ஆப்ஷன் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன பிரமாதம், கவர் பக்கம் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி கவருக்குள்ள வந்தா பிகேஎல் சீசன் 11ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்த சஞ்சய் துல் ரைட் கவர் பொசிஷன்ல அவரை இந்த இடத்துக்கு ரைட் கவருக்கு எடுத்து போட்டிருக்காங்க. சஞ்சய் துலுக்கு ஒன்றும் அவ்வளவு சீக்கிரமா ஸ்ட்ரெயிட்டாலாம் ஸ்டார்டிங் 7ல வாய்ப்பு கிடைச்சிடல. இன்ஃபேக்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ரைட் கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 11ல மணிகண்டன் நேசமணி அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த வீரர் தான். பட் அவர் ஒரு சில மேட்சஸ் சொதப்பன காரணமா அந்த இடத்துக்கு
ஒரு சப்போர்ட்டுக்கு இல்ல ஒரு சப்ஸ்டியூட்டா வந்த பிளேயர் தான் சஞ்சய் துல்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து அந்த இடத்த பிடிச்சி சீசன் முடிகிற வரைக்கும் அந்த இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டீல் பண்ணி வச்சுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்து அந்த ரைட் கவர் பொசிஷனை ஸ்டீல் பண்ணி இப்போதைக்கு ஆக்ஷன்ல ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வெளியவும் வந்திருக்காரு. பெங்களூரு புல்ஸ் டீம்ல ஜாயினும் ஆயிருக்காரு. ஸோ இஸ் பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஃபார் ரைட் கவர். லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் இவர் பிகேஎலுக்கு புதுசு, பட் டொமஸ்டிக் அளவில் இஸ் ஹீரோ. தீரஜ் அப்படிங்கிற ஒரு பிளேயர், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இன்ஃபேக்ட், பட் இருந்தாலும் பெருசா டிஃபெண்டரா தான் மதிக்கப்படுறாரு. லெஃப்ட் கவருக்கு இவர் தான் பர்ஃபெக்ட் சாய்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டகரி டி இல்ல கேட்டகரி சி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் பிகேல ஆடாத பிளேயர்ஸ்ல டெபியூட்டன்ஸ்லேயே அதிக அமௌண்ட் கொடுத்திருந்த பிளேயரா பெங்களூர் புல்ஸ்க்காக இவர் தான் இருக்காரு. வேற லெவல் டொமஸ்டிக் ரெக்கார்டோட இப்போதைக்கு பிகேஎல்ல என்ட்ரி ஆயிருக்காரு. கண்டிப்பா ஆல்ரெடி 3 யங்ஸ்டர்ஸ் சஞ்சய் துல், யோகேஷ் தாகியா, அந்த பக்கம் அன்குஷ் ராஜின் இருக்கிறப்போ அவங்களெல்லாம் விட இன்னும் யங்ஸ்டர் ஆல்மோஸ்ட் 2002 2003 அந்த மாதிரி தான் பிறந்திருப்பார் நினைக்கிறேன். 20 வயசு 21 வயசு தான் ஆகும். ஸோ அந்த தீரஜுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைம் பிகேஎல்ல ஜொலிக்கிறதுக்கு. ஸோ அந்த தீரஜ் உள்ள என்ட்ரி ஆயிருக்கு. அப்புறம் லெஃப்ட் கவருக்கு நல்ல சாய்ஸ், நோ டவுட். ரைடர்ஸ் பக்கம் வந்தாங்க அப்படின்னா ரைடர்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இங்க கண்டிப்பா ஆடக்கூடிய ஒரு ரைடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆகாஷ் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஆகாஷ் இந்தியாவுக்கு தான் பெங்களூரு புல்ஸ் அதிகமான அமௌண்ட் ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலி ஆகாஷ் இந்தியா நான் நினைச்சதோட கம்மியான அமௌண்ட் தான் போயிருந்தாரு. பட் த்ரோ அவுட்டா போயிட்டு தூக்கிட்டு வந்தாரு நம்மளோட பிசி ரமேஷ், இந்த ஆகாஷ் இந்தியா அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர். இவர் ஒரு லெஃப்ட் ரைடர், தரமான ஒரு ரைடர் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஸோ இந்த ஆகாஷ் இந்தியா தான் பிரைமரி அண்ட் சென்டர் ரைடராகவும் ஆட வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஸ்டார்டிங் 7 பொறுத்த வரைக்கும். இது இல்லாம இன்னொரு ரைடர் இந்த டீமுக்கு ஆல்ரெடி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பங்கஜ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். பங்கஜை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் சப்ஸ்டியூட்டா மட்டுமே வந்து ஒரு சில ஜம்ப்லாம் சூப்பரா பண்ணி சூப்பர் ரைட்லாம் நல்லாவே பண்ணி பேர் வாங்கின ஒரு பிளேயர் தான் பெங்களூரு புல்ஸுக்காக. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பார்க்கலாம் அவ்வளவு பெருசாலாம் இருக்க மாட்டாரு, ரொம்ப தின்னா தான் இருப்பாரு. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கின்னா இருக்கும். சோ இந்த பங்கஜ் தாக்கூர் தான் இப்போதைக்கு இன்னொரு ரைடிங் பொசிஷனை பார்த்துக்க போறாரு. இது இல்லாம ஆஷிஷ் மாலிக் அப்படிங்கிற இன்னொரு பிளேயர் ரைட் ரைடர், அவர் சென்டர் ரைடரா பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பல பேரோட டெம்ப்டேஷன் ஆர் பிளே பண்ண வைப்பாங்கன்னு இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் அவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டா யுவா கபடி சீரிஸ் ஆடினது எல்லாமே அந்த அளவுக்கு செமையா இருந்திருக்கு. ஸோ ஆஷிஷ் மாலிக் ஒரு சாய்ஸ் அண்ட் டெம்ப்டேஷனும் கூட. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அலிரேசா அப்படிங்கிற ஒரு பிளேயர், அவர் ஈரானியன் பிளேயர், ஒரு நல்ல ரைடர் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அந்த அலிரேசாவை ஆட வச்சாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் என்னோட ஆப்ஷன் மட்டும்தான். என்னோட ரைடர்ஸ் ஆப்ஷன் வந்து பங்கஜ் கண்டிப்பா ஆடுவாரு, ஆகாஷ் இந்தியா ஆடுவாரு, ஆஷிஷ் மாலிக் ஆர் அலிரேசா அப்படிங்கிற மாதிரி தான் நான் போறேன். ஸோ இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். இவங்களோட ஸ்டார்டிங் 7க்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் 85 தருவேன். பேலன்ஸ் மார்க் நான் எதுக்காக பிடிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரைடிங் யூனிட் வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு கம்பேர் டு டிஃபென்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். டிஃபென்ஸும் யங்ஸ்டர்ஸ் தான், பட் நல்ல டிஃபென்சிங் பர்ஃபார்மன்ஸ் பிகேல கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த டீமுக்கு நான் ஓவராலா கம்பைன் பண்ணி 85 மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் அண்ட் என்னோட ஸ்டார்டிங் 7 மட்டும் தான். ஸோ இதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன் அண்ட் ஸ்டார்டிங் 7 கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.